வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது சூசலன் எனர்ஜி. 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இவங்கள்ட்ட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. ஆர்டர் வின் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. 248 மெகாவாட் வந்து விண்ட் பவர் ஆர்டர் வின் பண்ணியிருக்கிறாங்க. எந்த கம்பெனிக்கு அப்படின்னு சொன்னாக்க ஏர்செலர் மிட்டல் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிற கம்பெனிக்கு 248 மெகாவாட் ஆர்டர் வின் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்குறோம். ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ஃபாலிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் பெரிஷில் இருக்குது. அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா 73 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 47ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இது 52 வீக் நியூ லோ 52 வீக் இருக்கு. பிஏ வேல்யூஷனை பார்க்கும்போது கரண்ட் பிஐக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஐக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி 0.05 இருக்கு. இது ரொம்ப ரொம்ப லோ தான், வித்தின் த தியரிட்டிக்கல் லிமிட் தான். பிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆனால் பிபிஏ பொறுத்த வரைக்கும் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு இவங்களுடைய இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆச்சோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆச்சோ அப்படின்னு சொன்னாக்க அது வந்து கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு நம்ம வந்து புக் வேல்யூ சப்சிக்வெண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகி இது அட்ஜஸ்ட் ஆக போதா இல்லாட்டி ப்ரைஸு கரெக்ஷன் ஆகி இது அட்ஜஸ்ட் ஆக போதா அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஆனால் லாங் டேர்ம்னு நம்ம பார்க்கும்போது பெக்டிடிஎம் பார்த்தோம்னா 0.1 இருக்குது. அதேமாரி பெக்கி ரேங்கிங்கும் 0.1 இருக்குது. ஸோ லாங் டேர்ம்னு பார்த்தோம்னா இது க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குங்கிறது நம்முடைய பார்வை. இப்போ கரண்ட்டாக வந்து நெட் கேஷ் ஃப்ளோவில் வந்து 0.1 பாசிட்டிவாக இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து நிஃப்டி 50யோட ரிலேட்டிவ் ரிட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 15% மைனஸில் கிடச்சிருக்கு. இப்போ இந்த வருஷம் என்ன பண்ண போறான்னு பார்ப்போம். பீட்டா ஸ்கோர் 1 இயர் பீட்டா ஸ்கோர் 1.56 இருக்கு. இது வந்து ஹை வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 2025-26க்கு 70% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே 26-27 வரும்போது ஒரு 22% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 17% 2026க்கு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ நம்ம 2026க்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். பிரேக் பாயிண்ட் 55. இப்போ பிரேக் பாயிண்ட்டுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறோம். இந்த கரெக்ஷன் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் S1 36 to 43, S2 27 to 30, S3 8 to 15. சப்போஸ் இவன் பிரேக் பாயிண்ட்டை மேலே கட் பண்ணி பிரேக் பாயிண்டான 55 மேலே கட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரெண்ட் கொண்டு வந்தான்னா நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது R1 60லேருந்து 64, R2 76லேருந்து 83, R3 88லேருந்து 92. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப